பாய், நம்ம இப்போ பக்ரீத்துடைய பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம்ல, ஈதுல் அல்ஹா தியாகத்துடைய திருநாள், அது சம்பந்தமா நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பாய். நீங்க தெரிஞ்சது தாராளமா நீங்க சிம்பிளாவே சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆடு வாங்கி குர்பானி கொடுக்கணும், அது தெரியும். குர்பானி கொடுக்க பகிர்ந்து கொடுக்கணும், கறிங்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும். நமக்கு 3 பங்காக கொடுக்கணும். 3 பங்கு நமக்கு ஒன்று, சொந்தக்காரங்களுக்கு ஒன்று, இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். 3 பங்காக கொடுக்கணும். அது எந்த நோக்கத்துக்காக நம்ம கொண்டாடுறோம் பாய், அது தெரியுமா? இப்ராஹிமை அந்த வழிமுறையை பின்பற்றி நம்ம கொடுக்குறோம். ஓகே பாய், ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஈதுல் அல்ஹா, அதாவது பக்ரீத்னு சொல்லக்கூடிய ஈதுல் அல்ஹா நம்ம கொண்டாடுறோம், அது எதற்காக கொண்டாடுறோம் தெரியுமாமா? இப்ராஹிம் நபி அவங்கள பற்றி நினைவு கூறத்துக்காக தான் நம்ம பக்ரீத்து கொண்டாடுறோம். இப்ராஹிம் நபியுடைய மகன்களுடைய பேர் தெரியுமா? இஸ்மாயில், இஸ்மாயில், இஸ்கான். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி வந்து நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார். அவர் எதற்காக தூக்கி எறியப்பட்டார் தெரியுமா? அதாவது சிலையை உடைச்சிட்டாருன்ற காரணத்துக்காக அந்த ராஜா வந்து நெருப்பில் போட சொன்னான். இந்த நெருப்பு வந்து அவங்கள தூக்கி போடும்போது அந்த நெருப்பு வந்து குளிர்ச்சியாக மாறிடுது. அவர்கள் அதில் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? யாரு? இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு வக்கீல். மாஷா அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்ஹம்துலில்லாஹ், அருமையாக தெளிவாக பதில் சொன்னாங்க. இவங்க இஸ்லாத்திற்கு வந்த சகோதரி. மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யும். நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோம்ல, அது எதற்காக கொண்டாடுறோம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இஸ்மாயில் நபிக்காக அவங்க யாகம் பண்ணாங்களே இப்ராஹிம் நபி, அதனால நம்ம பூரவாணின்னு கொண்டாடுறது, ஹஜ்ஜி பண்ணா கொண்டாடுறோம். மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் நபியுடைய மனைவிகளுடைய பேர் தெரியுமா? ஹாஜரா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு தெரியாது. இப்ராஹிம் நபி அவங்க வந்து நெருப்பு குண்டத்துல போடப்பட்டாங்கல்ல, அப்போ வந்து எதன் காரணமாக அவங்க வந்து போடப்பட்டாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுல. இப்ராஹிம் நபியோட 2 பையனுடைய பேர் தெரியுமா? ஒரு நபி பேரு இஸ்மாயில், ஒன்று இஷாக்கு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவளுக்கு கிருபை செய்வோம். இந்த ஹஜ் பெருநாள் நம்ம கொண்டாடுறோம்ல, அது நம்ம எதற்காக கொண்டாடுறோம்? தியாக திருநாளாக கொண்டாடுறோம். இஸ்மாயில் இஸ்லாம் தியாக திருநாளாக கொண்டாடுறோம். இப்ராஹிம் இஸ்லாம் தான். இப்ராஹிம் நபியுடைய மகனுடைய பேர் தெரியுமா? இஸ்மாயில் அலி இஸ்லாம். இன்னொரு மகன் இஷாக்கு. மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் நபியுடைய மனைவி பேர் ஹாஜிர் அலி இஸ்லாம். மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டாங்கல்ல, அப்போ ஒரு வார்த்தை இப்ராஹிம் நபி அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தை தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அதோடைய பொருள்? அதோடைய பொருள் வந்துட்டு அல்லாஹ் நீயே பாதுகாவலன், அல்லாஹ்வே பொதுவானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். மாஷா அல்லாஹ். நம்ம பக்ரீத் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம், அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? बकरा काटेंगे, नमाज पढ़ेंगे पहला, माँ बच्चा में नमाज तो पका खाएंगे. மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். இப்ராஹிம் நபியுடைய மனைவி பேர் அவங்க அப்பா பேர் மட்டும் தான் தெரியும் எனக்கு.